ஹாய் மமதி. என்ன பத்ரி, இன்னைக்கு ஃபேக்டரி ஆண்டு விழாவா? அதுக்காக ஃபேக்டரி லேபரர்ஸ் எல்லாருக்கும் ட்ரீட்டா? ஆமா, இங்கதான் உனக்கு எல்லாமே ஃப்ரீ ஆச்சே. she is big six sense யார். கரெக்ட்டா சொல்ற? shut up you bloody. என்ன எத்தனை போய் சொல்லுவ? அடுத்தவ சாப்பிட்ட தட்ட கழுவி வைக்கிற நீ 5 ஸ்டார் ஹோட்டல் ஓனரா? தினம் 10-15 செக் புக்ல கையெழுத்து போடுவியா? ஏய், ஓ வாழ்க்கையில நீ செக்னா என்னன்னு பாத்திருக்கியா? ஓட்ட சைக்கிளே இல்லாத நீ Dress கலருக்கு தகுந்த மாதிரி கார்ல வருவியா? சொன்னதெல்லாம் போய் தான். ஏதோ ஒரு பொய் சொல்லி கிடைச்சோம் ஃப்ரெண்ட்ஷிப் காதலா மாறினதுனால தினம் ஒரு பொய் சொல்லிட்டேன். ஆனா என் காதல் மட்டும் உண்மை. காதலா? எந்த தைரியத்தை என்ன காதலிச்ச? ஆஃப்டர் ஆல் ஒரு கவர்மெண்ட் காலேஜ், உனக்கு மாடல் காலேஜ் பொண்ணு காதல் கேக்குதா? நிறுத்துடி. காதல் என்னன்னு தெரியுமா உனக்கு? அது மனசு சம்பந்தப்பட்டது. ஆனா உனக்கு அது பணம் சம்பந்தப்பட்டது. அவன் பணக்காரன், அவன் பின்னாடி சுத்தின. அவனோட பணக்காரன் என்கிட்ட வந்த. இப்ப மறுபடியும் அவன்கிட்ட போய் ஓட்டிக்கிட்டேன். நீ செய்யறதுக்கு பேர் காதல் இல்ல, அது வேற. போடி. ஷட் அப். நீ இவ்ளோ போய் சொல்லி ஏமாத்திட்டு என்ன பத்தி கேவலமா பேசுறியா? யூ டர்ட்டி ரோங். என்னாச்சு? அப்ப அது ஓஹோ, சார் தான் இந்த மல்டி மில்லியனரோட ஃபாதரா? பணக்கார பொண்ணுங்களை பிடிச்சா வசதியா வாழலாம்னு இந்த மாதிரி ஒரு புள்ளைய பெத்து ஊர் சுத்த விட்டுருக்கியா? இத பாரு, மரியாதை பேசு. சொந்த பையனே உன்னை தான் அப்பா கிட்ட பேரரா இருந்தேன்னு சொல்றான். அவனே மரியாதை தராதப்போ நான் எதுக்கு தரணும்? மமதி, நான் சொல்றது கொஞ்சம். இன்னும் நீ என்ன சொல்ல போற? இது உன் அப்பாவை இல்லன்னு சொல்ல போறியா? கூல் டவுன் மமதி, கூல் டவுன். நம்ம ஸ்டேட்டஸுக்கு இவ்வளவு தூரம் இங்க நின்னு பேசுனதே தப்பு. இவங்க எல்லாம் லோ கிளாஸ் பீப்புள். கம் லெட்ஸ் கோ. அப்பா மமதி, ரவுடித்தனத்தையும் உன்னை பெத்த கடன்காக இவ்வளவு பொறுத்துக்கிட்டு இருந்தேன். அங்க என்னடா ஜானு ஏமாத்தி 10,000 வாங்கிட்டு போறேன்னு அப்ப வீட்டுக்குள்ள ஊரே கூட்டி வச்சு அவமானப்படுத்துறான். இங்க வந்தா பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஒரு பிள்ளை பெத்து வச்சிருக்க அப்படின்னு பொட்டில செருப்பால் அடிச்ச மாதிரி ஒருத்தி கேட்டு போறான். போதும்டா போதும். உன்னாலப்பட்ட அவமானமும் ஏமாற்றமும் போதும். உன்னை என் பிள்ளைன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. இனிமே உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. எனக்கு இனிமே ஒரே ஒரு பையன் தான். ஓ, கெட் அவுட், கெட் அவுட். போங்கடா, போங்க. ஏய், உனக்கு நாங்க ஸ்பெஷலா சொல்லணுமா? எழுந்துடா. எழுந்துடுற. எங்க தேடிட்டு வந்து இங்க படுத்துருக்கிற? இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல சார். அப்புறம் ராஜா காத்து வாங்க வந்தலாக்கும். போடா போடா. என்னடா முறைக்கிற? போடா. என்னடா அப்பா, உனக்கு வயசுக்கு வந்த 2 தங்கச்சிக்கு வீட்டுல இருக்கும்போது அந்த பொறுக்கி எந்த தைரியத்துல உள்ள அடிச்சுட்டு வர்றேன்? அவன் செஞ்சதுக்கெல்லாம் அவங்க அப்பா வெளியே துரத்துறதோட விட்டான். நானா இருந்தா வெட்டி போட்டிருப்பேன். சுமாரியா? என்னடா பத்ரி? பத்ரி? அப்படியா? ஆமா ஜானு. இவ பண்ணே எப்படின்னா என் அப்பனை பத்தி உனக்கு நல்லா தெரியும் ஜானு. பத்ரியை வீட்டுக்கு அழைச்சிட்டு போனா ஒத்துப்பாரா அவரு? இந்த நிலைமையில பத்ரிக்கு யாராவது ஹெல்ப் பண்ணணும்னா அது நீ மட்டும் தான் ஜானு. அவன் எங்களுக்கு பண்ண ஹெல்ப் போதாதா? டேய், போங்கடா போங்கடா. இந்த பாரு ஜானு, நீ அடுத்த ட்ரெயினுக்கு கோயம்புத்தூர் போற. நீ காலேஜில் சேர்ந்து படிச்சாலும் சரி, படிக்கிறனாலும் சரி, நீ இங்க இருக்க கூடாது. அப்பா, அன்னைக்கு நான் போறேன்னு சொன்னேன். ஆனா இன்னைக்கு பத்ரி இந்த நிலைமையில விட்டுட்டு நான் போக மாட்டேன். பத்ரி, சாப்பிட. வேணாம். நீ பசி தாங்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். நான் இப்படி சொல்றேன்னு வேற விதமா நினைக்காத. தப்பு உண்மையிலதான். நீ பண்ணதெல்லாம் தப்புன்னு உனக்கும் தெரியும். ஆனா உன்னை தட்டி கேட்க ஆள் இல்லாததுனால திரும்ப திரும்ப நீ தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க. நியாயமான விஷயத்துக்கு உங்க அப்பா உங்ககிட்ட கோவப்பட்டாருன்னு நீ வீட்டை விட்டு வெளியே வந்துட்ட. ஆனா அவர் பட்ட அவமானத்துக்கு மன்னிப்பு கேட்கணும்னு
உனக்கு ஏன் தோணல? நீ உங்க அப்பாவை ஒரு விரோதியா நினைச்சிட்டு இருக்க. அவருக்கு உன் மேல பாசம் இல்லைன்னு நினைக்கிற. ஆனா அவரு தாயில்லாத புள்ளன்னு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தேன். ஆனா அதை அவன் புரிஞ்சுக்கலன்னு எத்தனையோ தடவை எங்க அப்பா கிட்ட வருத்தப்பட்டிருக்காரு. எப்ப பார்த்தாலும் படி படின்னு சொல்றதுனால அவர் மேல உனக்கு ஒரு எரிச்சல், கோவம். நீ நல்லா படிச்சா உனக்கு தான் நல்லது, அவருக்கு கிடையாது. அந்த படிப்புனால உன் எதிர்காலம் நல்லா இருக்குமே தவிர அவருக்கு இல்ல. ஏன் இது கூட உன்னால புரிஞ்சுக்க முடியல? பதிலி உன்னால உங்க அப்பா என்னைக்காவது சந்தோஷமா இருந்திருக்காரா? சந்தோஷமா இருக்க வேணாம், நிம்மதியாவது இருந்திருக்காரா? தினம் உன்னால என்ன பிரச்சனை வரப்போகுதோன்னு உன்னை பார்த்து பயப்படுறப்போ பாசம் எப்படி வரும்? நீ செய்யற எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அவர் ஆதரவா இருந்த வரைக்கும் உனக்கு ஒரு மரியாதை இருந்துச்சு. நீ வெளியில வந்த உடனே உன் நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னு பாத்தியா? என்னோட பையன் இவன்னு சொல்லி உன் அப்பாவால பெருமைப்பட முடியல. இனிமேலாவது அவரை பெருமைப்படுத்துற மாதிரி நீ ஏன் நடந்துக்க கூடாது? நான் உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். இது வரைக்கும் போனது போகட்டும். எல்லாரும் உன்னை நல்லவன்னு சொல்ற மாதிரி நீ நடந்துக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். எனக்காக மாறுவியா? மார்னிங் சார். நீ வந்தாலே பேட் மார்னிங் தான். கடையில கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருக்கு, தகராறு எதுவும் பண்ணிடாத. ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. கேன்டீனுக்கு அனுப்ப வேண்டிய திங்ஸ்லாம் அனுப்பிச்சாச்சா? எல்லாம் பேக் பண்ணி ரெடியா இருக்கு. பையன் வந்தோன்னு அனுப்பிச்சு விட்டுறேன். இனிமே பையன் வேண்டாம், தினமும் நானே வந்து எடுத்துக்கிறேன். நீ எடுத்துட்டு போறியா? கௌரவம் இல்ல பாப்ப. இதுதான் கௌரவம்னு புரிஞ்சுக்கிட்டேன். சரி எடுத்துட்டு போ. ஏன் அந்த சரக்கு எடுத்துட்டு போறது நம்ம விஸ்வநாதன் பையன் தானே? ஆமா சார், பத்ரி. ஏன் உனக்கு அறிவு இருக்கா? அவங்க அப்பா தான் உன்னை வீட்டை விட்டு துரத்திட்டாருல. இங்க திருட வந்திருப்பாயா. இங்க இருந்து சரக்கெல்லாம் எடுத்துட்டு போய் வேற கடையில மறைச்சு விப்பாயா. அவனை புடிங்கயா. போங்க போங்க, போய் புடிங்க. பத்ரி இல்லப்பா, உள்ள கொண்டு போய் வையே. உள்ள வையே. எதுக்கு சார்? சாமான திருடி பார்த்தா வந்திருக்க. இல்ல கேன்டீன் தான். கேன்டீன் உள்ள கொண்டு போய் வைங்க. இல்ல சார், கேன்டீன் தான் சார். போயா.